ஏன் வீட்டுக்கு வராம நான் அப்படியே போயிருவேன் நினைச்சியோ? இல்ல, பையன் வந்து கூப்பிட்டா தான் வருவேன்னு சொன்னேன். ஆனா திடீர்னு வந்துட்டியே, உன் பையன் கண்டுபிடிச்சு உன்னை கூட்டிட்டு வந்துட்டானா? என் பையனை யாரு நினைச்ச? அம்மா இல்லாம அவனால இருக்க முடியுமா? உடனே என்ன பார்த்தோன்னே காலில் கையில விழுந்து கெஞ்சு அழுது அப்புறமேட்டுக்கு போனா போதேன்னு வந்தேன். நீ பரவாயில்ல, கொடுத்து வச்ச மகராசி. உன்னை காணணும் உன் பையன் தேடி புடிச்சு அலைஞ்சு திரிஞ்சு கையில கால்ல விழுந்து உன்னை கூட்டிட்டு வந்துட்டான். நானும் என் மருமவ கிட்ட சொன்னேன், எடுத்து விட்டு சாந்தா மாதிரி நானும் ஒரு நாள் சொல்லி கொள்ளாம வீட்டை விட்டு போறேன். என் பையன் உன்னைய தூக்கி போட்டு பந்தாடுவாண்டின்னு சொல்றேன். அதுக்கு அவ சொன்னா பாரு ஒரு சொல்லு, ஆடி போயிட்டேன், அசந்து போயிட்டேன். அப்படி என்னடி சொன்னா? அப்படியா? இப்பயே உன் மூட்டை முடிச்செல்லாம் எடுத்து வை, நீ எதுக்கு சொல்லாம கொள்ளாம போற, நானே உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன் அப்படின்றாடி. எனக்கு பக்கோன்னு ஆயிருச்சு. என் பொழப்பு உனக்கு சிரிப்பா இருக்கு அப்படியேதானே? என் பையன் எனக்கு ஒண்ணுன்னு தாங்கிக்க மாட்டான், என்னை யாருக்கிட்டையும் விட்டும் கொடுத்து பேச மாட்டான். எல்லா பையனும் என் பையன் மாதிரி வந்துருமா? ஆமா ஆமா, உன் பையன் மாதிரி வாராதுதான். அப்புறம் எங்க உன் பையனை காணோம்? வேலைக்கு இன்னும் போகலையே, பைக் நிக்குது. இல்ல, என் மகன் உள்ள இருக்கான், இப்ப கிளம்பிடுமா? என்னங்க, இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன்னு சொல்லும்போது நீங்க வேணாம்னு சொல்லலாம். ஆனா பின்னாடி நமக்குன்னு ஒரு கஷ்டம்னு வரும்போது கையில காசு இல்லாம ரொம்ப சிரமமா போயிடுங்க. நான் வேலைக்கு போறேங்க. இங்க பாரு உமா, நான் உங்க அம்மா வீட்டுக்கு நீ போகும்போது என்னைக்காவது ஒரு நாளாவது உங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாது, நீ இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கனா? உன் இஷ்டத்துக்கு போ, உன் இஷ்டத்துக்கு வா அப்படின்னு தானே சொல்றேன். என்னைக்காவது ஒரு நாள் தடுத்த மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்க. வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னங்க வேலைக்கு போறதுல என்னங்க குறைஞ்சிட போறோம்? இங்க பாரு, வீட்டுல அன்பு இருக்கா, அன்பை பாக்கணும். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அது அப்பைக்கு அப்ப எதையாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா நானும் வேலைக்கு போயிட்டேன். வீட்டுல இருந்து ஒருத்தர் பார்க்க வைக்கிறதுக்கு ஆள் வேணாமா? திடீர்னு ஏதோ ஒண்ணு போச்சுனாலும் நான் வர வரைக்கும், இல்ல நீ வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் அது அப்படியே எல்லாம் கிடக்கும். அதுக்காக தான் சொல்றேன், பொறுத்துக்க, பொறுமையா இரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வரேன். என் பையன் அழுது என்னை கூப்பிட்ட உடனே இதுக்கு மேலேயும் என் பையன் தான் முக்கியம், வீம்பு பிடிவாதெல்லாம் இருக்குன்னு தூக்கி வீசிட்டு வந்துட்டேன். என்ன நடிப்பு நடிக்கிறா பாரு. மா, வேலைக்கு போயிட்டு வரேன், பாத்துருங்க, சாப்பிடுங்க, நேரத்துக்கு மாத்திரை போட்டுக்கோங்க. சரியா, நீ பாத்து பத்திரமா போ. வேகமால வண்டி ஓட்டக்கூடாது சாமி. சரிம்மா. ஐயோ, போனை சார்ஜ் போட்டு போன் எடுக்கலையே. என்னப்பா? போன் உள்ள சார்ஜ் போட்டமா, எடுத்துட்டு வரணும். உமா, உமா, என்னங்க? போனை பாரு, சார்ஜ் போட்டு மறந்துட்டு, அதை எடுத்துட்டு வா. இந்த வாரங்க, இதுக்குதான் நான் வேணும் இந்த வீட்டுக்கு. ஏய், சீக்கிரம் எடுத்துட்டு வா, எம்பட்டு நேரம் நிக்கிறான். வேலைக்கு போற பையனை போய் காக்க வச்சுக்கிட்டு இருக்காளே. வந்துட்டேன், சீக்கிரம் வா, ஆடி அசைஞ்சு வராம ஒரு வேலைக்கு. என்னம்மா, அண்ணன் வராரா? ஆமாமா, வாயா வா, வாயா வா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க தானே? நல்லா இருக்கியா? அண்ணே, நல்லா இருக்கீங்களா? அம்மதா, நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கனே. அப்புறம் ஆறுமுகம் ஒண்ணு கேட்டா, அப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறமேட்டுக்கு எது வர சொல்லுமா வீட்டுக்கு? அப்படியானே? சரிண்ணே சரிண்ணே, நான் போய் சொல்றேனே. சரிம்மா. வாயா வா, உள்ள போலாம். நம்ம புருஷன் வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வர சொல்லி இருக்காரா? என்னத்த வாங்கிட்டு வர சொல்லி இருப்பான்? ஒருவேளை எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி இருப்பதோ? இருக்கும். அந்த மனுஷனால வாங்கி கொடுக்க முடியல, அண்ணன் மூலியமா வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ? சரி. என்ன ஜானகி, நல்லா இருக்கியா? அவளா நல்லா தான் இருக்கிறா. ஏன்னா வீட்டுல களவாண்டிக்கிட்டு திரிகிறா, போறது குறைக்கு இப்ப புரணி பேசிக்கிட்டுல திரிகிறா. போன்றியே இப்படி தின்னுட்டு தூங்குறனால அவன் நல்லா தான் இருப்பா. தாத்த, உங்ககிட்ட பேசினா மட்டும் சொல்லுங்க, சும்மா நுய்யினாதீங்க சொல்லி. ஐய, வீட்டுக்கு வந்த உடனே 2 பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா? சரிங்க, நான் ஆரம்பிக்கல, உங்க அம்மா. ஐயோ சாமி, 2 பேரோட வாய் தொல்லை இல்லாம நான் வெளிநாட்டுல நிம்மதியா இருந்தேன் போல இருக்கு. வீட்டுக்கு வந்தாலும் 2 பேரும் ஆரம்பிச்சிருங்க. இந்த வாய்க்கு பயந்துகிட்டே நான் மறுபடியும் போகணும் போல இருக்கு. இங்கடி அப்படியே போகாத, நல்லா ஐஸ் கட்டி போட்டு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா என் பையனுக்கு. எடுத்துட்டு வாரேன். வேலை செய்யறதுக்கே அழுகுறாயா? வீட்டுல சமைக்கவே இல்ல. நீ இங்க இருந்து போய் ஒரு 5 நாள் தான் என்னமோ சமைச்சிருக்கா. 2-3 மாசத்துல கடையிலேயே தான் சாப்பாடு பொழுது நிக்கும். சரி விடுங்கம்மா, விடுங்க. என்னத்த விடுறது போ.
சரி உக்காரியா, எதுக்கு நின்னுகிட்டே இருக்க? இந்த ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வருவா. இல்லம்மா, நேத்து அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்தது, உடம்பெல்லாம் அசதியா இருக்கு. நான் படுத்திருக்கேன் கொஞ்ச நேரம். ஜூஸ் இருந்தா அங்க எடுத்துட்டு வாங்க. அப்படியா? அப்பனா தண்ணி போட்டுருக்குது, குளிச்சுட்டு போய் படுப்போம். ஏன்னா அசதியா இருக்கும், கொஞ்சம் குளிச்சா உடம்பு நல்லா இருக்கும். சரிம்மா. அம்மா, இதுல பொருள்லாம் இருக்கு, உங்க ரூம்ல வைங்க. ஏன் ரூம்ல வச்சா அது இதுன்னு எல்லாத்தையும் புரட்டி என்னன்னு பாத்துக்கிட்டு இருப்பா. சரியா, எடுத்துட்டு போய் உள்ள வைப்போம். சின்ன பொண்ணுக்காகவும் வாங்கிட்டு வந்திருப்பான், சின்ன பொண்ணுக்கு தனியா எடுத்து வச்சிடலாம். இவன் எதுக்கு இங்க வாரான்னு தெரியலையே. டேய் போடா போ. என்ன? டேய் பாவி பையலே, போடா, என் பையன் இருக்கான், போ. பையன்கிட்ட காசு வாங்கிக்கவா? ஐயோ, தலப்பாவை தலைக்கு கட்டுடானா காதோட சேர்த்து கட்டி இருக்கான். சொல்றதும் புரிய மாட்டேங்குதே இவனுக்கு. போடா, என் பையன் இருக்கான்டா. என்னன்னா நீங்க இங்க? ஐயோ ஐயோ சொல்ல போறானே. ஐயோ ஐயோ ஐயோ, வந்து வசமா மாட்டிக்கிட்டனே. தம்பிய, நம்ம கடைக்கு நேத்து உங்க அம்மா வந்தாங்க. எங்கம்மாவா? கடைக்கா? என்னம்மா, கடைக்கு போனீங்களா? அது வந்து மாமியார் ஏதோ வேலை நேத்து பார்த்துருக்கு. கையும் களவுமா இப்ப சிக்க போகுது. இன்ன வரைக்கும் என்னையவா அவர்கிட்ட வச்சு செஞ்ச. இப்போ உன்னோடது எல்லாம் வெளியே வரப்போகுது. நான் எப்படி வச்சு செய்யறேன்னு பாருங்க மாமியாரே. என்னம்மா நீங்க போலன்றீங்க, இந்த அண்ணா வந்தேன்றாங்க, என்ன? ஐயப்பா, உனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சுலப்பா, நீ கிளம்பு, நான் பேசி அனுப்பிக்கிறேன். என்னம்மா? ஐயோ, அடி வயித்துல புளி கிடைக்குதே. டேய் போடா, அவங்கிட்ட என்னடா உனக்கு பேச வேண்டியது கிடக்கு. அண்ணா என்னங்கண்ணா, என்னன்னு சொல்லுங்க. தம்பி, நேத்து அம்மா நம்ம கடைக்கு வந்து. ஐயோ சொல்ல போறானே. இம்புட்டு நேரம் நான் கட்டி காப்பாத்துனது மொத்தமா இடிச்சு போதே. சொல்லுங்க. கடைக்கு வந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு விட்டு காசு கேட்டதுக்கு என்கிட்ட இப்ப காசு இல்ல, வீட்டுக்கு வானாங்க. பொய்யெல்லாம் சொல்லாதீங்கனே. எங்க அத்தை நேத்து வீட்டை விட்டு போய் வாயில பச்சை தண்ணி கூட படல. அப்படி பட்டினியா இருந்தவங்கள போய் இப்படி உங்க கடையில வந்து சாப்பிட்டாங்கன்னு சொல்றியே, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஐயோ, இதுல இவ வேற. ஏமா உமா, நீ சின்ன வயசுல இருந்து நம்ம கடை பக்கம் வந்திருக்க போயிருக்க தானே. என்ன பார்த்து பொய் சொல்றேன்னு சொல்லிவிட்ட. நான் அப்படி பொய் சொல்லி சம்பாதிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நான் பொய் சொல்றேனா, உங்க அத்தை பின்னாடி தானே நிக்கிறாங்க. கேளு, நம்ம கடையில வந்து சாப்பிட்டாங்களா இல்லையான்னு. என்னத்த சாப்பிட்டீங்களாமா? நேத்து நீங்க சாப்பிடவே இல்லைன்னு சொன்னீங்க. அது வந்து ஏனே, சாப்பிட்டாலும் ஏதோ ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டுருப்பாங்க. ஒரு 50 60 அதுக்கு போய் காலங்காத்தால வீட்டுக்கு வரலாமா? கேட்டு அனுப்பிட்டீங்கன்னா நானே கொண்டு வந்து கொடுத்துருப்பேனே. ஏமா உமா, 60 ரூபா 50 ரூபானா நான் எதுக்கு வீட்டுக்கு வரேன்? உங்க அத்தை சாப்பிட்டது 1350 ரூபாய்க்கு. அதனாலதான் வீடு தேடி வந்து காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இன்ன வரைக்கும் அவ என்ன வாய் பேசினா, என் பையனை விட்டு கொடுக்க மாட்டான் அப்படி இப்படின்னு. இப்ப என்ன நடக்குதுன்னு பாக்கிறேன். 1350 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிருவேன். என்னங்க, அதான் அண்ணன் கேக்குறாருல, உங்க அம்மா வெறும் 1350 ரூபாய்க்கு தான் சாப்பிட்டுருக்காங்க. எடுத்து கொடுங்க, சரிங்களா? ஐயோ, பாக்குறானே. ஐயோ, வரானே. என்னமா, என்ன இது? நேத்து என்ன நடிப்பு நடிச்சீங்க? சாப்பிடல, வைக்கல, அப்படி இப்படின்னு. இப்ப பார்த்தா 1350 ரூபாய்க்கு சாப்பிட்டு வச்சிருக்கீங்க. சாப்பிட்டதை நான் குத்தம் சொல்லல. இம்பட்டா சாப்பிடுவீங்க? ஒரு ஆளுக்கு தான் சாப்பிட்டீங்களா, இல்ல ஊர்ல உள்ளவங்களுக்கு தானம் பண்ணீங்களா? ஐயா, கொஞ்சோண்டு பசிச்சிருச்சியா, அதான். கொஞ்சோண்டு சாப்பிட்டா இப்படிதான் பில்லு வருதா? அப்படி என்னதான் தின்னீங்க? என்னப்பா இப்படி பேசுற? அதுவும் எதிர்த்த வீட்டுக்காரியெல்லாம் பக்கத்துல இருக்கா, அந்த பையெல்லாம் இருக்கான். மருமக முன்னாடி இப்படி பேசுனா என்ன மதிப்பாளா? ஆமா, மதிப்பாளா? இப்படி எல்லாம் இருந்தா யாருதான் உங்களை மதிப்பா? இப்படியா பண்ணி வைப்பீங்க? சரிடா, அம்மா தானே சாப்பிட்டேன், குடு காச. ஆமா, இங்க நான் அச்சடிச்சுக்கிட்டா உட்காந்துருக்கேன். காசு கொடுங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு தான் நான் வேலைக்கு போறேன்னு. ஆனா நீங்க தான் வேணாம்னு சொன்னீங்கல்ல, அதனால பாருங்க. யாரடி இதான் ஜாக்கி என் பையனை ஏத்தி விடுறியா? ஏத்தி விடுறது இறக்கி விடுறதுலாம் இருக்கட்டும். நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு தான் பத்திக்கிட்டு வருது. கம்மன் வீட்டோட இருந்தா ஒரு 5 நிமிஷத்துல 2 தோசையே முடிஞ்சிருக்கும். அதை விட்டுப்புட்டு இப்ப வெளியில போய் தின்னு 1350 ரூபாய். உங்களை எல்லாம் என்னத்த சொல்றது? எங்களை மட்டும் செலவு பண்ண கூடாது, வைக்க கூடாது, அப்படி இப்படின்றீங்க. இப்ப நீங்க மட்டும் கொட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு என் பையனே பரவாயில்ல. எப்பா, உங்க வீட்டு சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கங்கய்யா. நான் கடையை திறந்து போட்டுட்டு வந்திருக்கேன். ஆளுங்க வேற வருவாங்க. காசு கொடுங்கய்யா. அண்ணே, கடவுளியா தானே வருவேன், கடைக்கு கொண்டு வந்து தரேனே, கொஞ்சம் போங்கண்ணே.
சரியா வாரேன். உங்களெல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு தண்டத்துக்கு சோறும் போடணும், மருந்து மாத்திரையும் வாங்கி கொடுக்கணும், ஆஸ்பத்திரியும் கூட்டிட்டு போய் செலவு பண்ணணும், வாய்க்கு ருசியா வந்து இறக்கணும். இப்ப இதுல இது வேற. இன்னும் என்னென்னதான் அழுவணும்னு எனக்கு தெரியல. மாட்னியா மாமியாரே? சை, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தாலும் இப்படிதான் போகும் போல இருக்கு. கேரி ஓடிரு, இல்லன்னு வச்சுக்க அம்புட்டு தான் சொல்லிவிட்டேன். சை, இப்பதான் என் பையனை என் பேச்ச கேட்கற மாதிரி மாத்தி வச்சேன். என் சந்தோஷம் ஒரு ராத்திரி கூட நீடிக்கலையே. விடிஞ்ச உடனே வந்து எல்லாத்தையும் போட்டு முடிச்சு தள்ளிட்டு போயிட்டானே. சை, இந்த உமாவை வேலை இருக்கு வாடியம்மான்னு சொன்னேன். எப்ப சொன்னது இன்ன வரைக்கும் வரல பாத்துக்கங்க. நமக்கு இந்த வேலை, அங்க அவளுக்கு எந்த வேலைன்னு தெரியலல்ல. அவங்க மாமியாரு சும்மாவே அந்த ஆட்டம் கட்டும். நம்ம இங்க சும்மா சும்மா கூப்பிட்டோம்னா விடுமா? அதனால அவளுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கும்ல, வருவான். இல்ல என்னன்னு தெரியல, இந்த வேலை ஆரம்பிச்சதுல இருந்து வீட்டு பக்கமே வர மாட்டேங்கிறா. அதான் எனக்கு கவலையா இருக்கு. உமா இல்லைன்னா என்ன, அதான் நான் இருக்கேன்ல. நான் ஒரு வேலை பாக்குறேன், நீங்க ஒரு வேலை பாக்குறீங்க, அதான் கட கட கடன்னு வேலை முடியுதுல்ல. இல்ல நீங்களும் இங்க வந்து இருக்கிறீங்க. அண்ணன் என்னைக்கு குணம் திரும்பி இப்படி இங்க வந்து சண்டை போட போதோ என்னமோன்னு எனக்கு அது வேற பக்கு பக்குன்னு இருக்கு. அது இல்லாம நீங்களும் வேலை வெட்டி விட்டுவிட்டு இங்க எங்களுக்காகவே இந்த வேலை அந்த வேலைன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்களையும் வேலை வாங்குறோமேன்னு. இதுல என்ன இருக்குது? நம்ம குடும்பம், நம்ம வீடு, நம்ம பண்ணாம வேற யார் பண்ணுவா? மகா, என்ன மாமா பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? நீ கொடுத்த 4000 ரூபாய்க்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. ஏதாவது விட்டு போச்சுனாலும் சொல்லு, அவங்களுக்கு போன போட்டு சொன்னோம்னா எடுத்து வச்சிருவாங்க. நான் போய் வாங்கிட்டு வந்துருவேன். சரி மாமா. எப்பாடா அப்படியே உள்ள வச்சிரியா? இங்க எல்லாம் கிடக்குது இல்ல, உள்ள வச்சிரு. சரிமா. மாமா கை கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அத நான் போட்டு சாப்பிட்டுக்குவேன். நீ வேலையை பாக்குறல, வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன். சரி மாமா. அண்ணி அதுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டீங்களா? உப்பெல்லாம் போட்டேன். அம்மா வாடியம்மா வா. எப்ப வர சொன்னா எப்ப வார? நான் என்னம்மா பண்ணுவேன், வீட்டுல பெரிய இதே நடந்து போச்சு. அதெல்லாம் முடிச்சு தள்ளிட்டு வர வேணாமா? என்ன அதையம்மா கேக்குறேன். நேத்து என் மாமியார் கிளவி சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போய் ராத்திரி வரைக்கும் வீடு வரல. ஐயோ என்ன ஆச்சு? எங்க போனாங்க அத்தாச்சு? எங்கிட்டும் போகல, கோவில் வாசல்ல உக்காந்து இருக்குது. அதுவும் இல்லாம இவரு போய் கூப்பிடும்போது பச்சை தண்ணி கூட பல்லுல படல வைக்கல, அப்படி இப்படின்னு ஒரே நடிப்பு. இவரும் வந்து என்ன திட்டான திட்டு. ஒன்னாலதான் எங்க அம்மா வீட்டை விட்டு போயிடுச்சு, இனிமே எங்க அம்மாவை நீ ஏதாவது சொன்னா இனிமே நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டாருமா. ஐயோ என்னம்மா இப்படி சொல்ற? இப்பதான் இந்த மனுஷன் திருந்தி உன் பேச்ச கேட்டு இருந்தது, மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறிடுச்சா? அதெல்லாம் இல்லம்மா, ஏறுனாரு. அதுக்கப்புறம் கூத்த கேளு. காலையில சரியான காமெடியா போச்சு. இவர் வேலைக்கு கிளம்புனாரு. நம்ம ஊர்ல ஹோட்டல் வச்சிருக்காருல்ல மாரிமுத்தண்ணே. ஆமா, அந்த தம்பிக்கு என்ன? அவரு வீட்டுக்கு வந்தாரு. இந்த கிளவி இவர்கிட்ட என்ன சொன்னுச்சு, நான் சாப்பிடவே இல்லை, பச்சை தண்ணி கூட பல்லுல படாம பட்னியா கிடக்குறேன், அப்படி இப்படின்னுச்சுல்ல. இந்த கடையில போய் 1350 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுப்புட்டு காசு நாளைக்கு வீட்டுக்கு வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவனும் சரியா இவர் பைக் எடுத்துட்டு கிளம்புற நேரமா வந்துட்டது. சரியான காமெடியா போச்சு. திட்டு 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 திட்டி தள்ளிட்டாரு. எனக்கா இதுதான் ஜாக்கெட், நானும் ஏத்தி விட்டுவிட்டேன். இந்த அத்தாச்சுக்கு நம்ம என்னதான் பாவம் பண்ணோம்? ஏன்னா இப்படி நம்ம குடும்பத்து மேல இப்படி வஞ்சகம் வச்சுக்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அதுதாம்மா எனக்கும் புரியல. இன்னத்துக்கும் நல்லதுதான் பண்றேன், அதுக்கு ஒரு நாள் நான் என்னையும் தப்பா பண்ணதில்ல. அப்படி இருந்து என்னை கரிச்சு கொட்டுது, அன்பு காட்ட விடாம பண்ணுது. என்னைக்காவது ஒரு நாள்மா அந்த மனுஷனுக்கு என்னை பத்தியும் புரியும், அவங்க அம்மாவை பத்தியும் புரியும். அன்னைக்கு அவர் திருந்தி எப்படி வராரோ அப்பதாம்மா நான் நிம்மதியா இருப்பேன். ஆமா, மாப்பிள்ளைய நான் என்னத்தன்னு போய் சொல்றது? ஒரு நேரம் உன் பக்கம் பேசுவாரு, இன்னொரு நேரம் அவங்க பக்கம் பேசுவாரு. நிலையே இல்லாத மனுஷன். என்ன பண்றது? நீயா தேடிக்கிட்ட வாழ்க்கை. நம்ம வாயை திறந்து ஏதாவது ஒண்ணு கேட்க முடியுமா? சரிம்மா, நீ வேற ஆரம்பிக்காத. சரி, என்ன வேலை இருக்குன்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். இந்த அத்தை போண்டாவுக்கு கிண்டிக்கிட்டு இருக்காங்க. போய் பின்னாடி அடுப்பை பற்ற வச்சு விட்டு தாச்சி வச்சு எண்ணெயை ஊற்றி வை. நாங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறோம். சரிம்மா.